சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்று நாள்தோறும் நம்பினை போயதும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர்த்திது வேட்களத்துள்ளுரை துன்று பன்சட யானை தொழுமினே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமதுடன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாதப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழித்தரு மாற்றம் 11ஆம் திருமுறை கிருத்தரங்கத்தின் 29வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பட்டினத்து பிள்ளையார் திரு ஏகம்ப உடையார் திருவந்தாதி பற்றி சிந்திக்க நம்முடன் சிவ ஸ்ரீனிவாசன் ஐயா இணைந்துள்ளார்கள். இவர் MBA படித்த பொறியாளர் ஆவார். இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாண்மை ஆலோசகராக பணிபுரிகிறார். சைவத்தில் மிகுந்த ஆர்வமுடையவர். சித்தாந்தம், திருமுறை மற்றும் திருப்புகழ் சார்ந்த வகுப்புகளை எடுப்பதிலும் அது சார்ந்த கட்டுரைகள் எழுதுவதிலும் வல்லமையுடையவர். இப்பொழுது ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த மன்றத்திலே அனைவருக்கும் வணக்கம். இந்த மன்றத்திலே பட்டினத்து பிள்ளை அவர்களுடைய திரு ஏக்கம்பமுடையார் திரு அந்தாதி என்ற அற்புதமான நூலை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் நன்றி. இது சிவன் அருள். இந்த பட்டினத்து பிள்ளையார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் பக்தி, வைராக்கியம், பக்தி, துறவு இதுக்கெல்லாம் ஒரு லட்சிய புருஷர் அப்படின்னே சொல்லலாம், லட்சிய மனிதர். அவர் பாடின இந்த 11ஆம் திருமுறையில அவர் பாடின இலக்கியங்கள்ல இந்த திருவேகம்பமுடையார் திருவந்தாதி ஒரு அற்புதமான பாராயண நூல். 100 பாடல்களை கொண்டது. அது திரு ஏகம்பமுடையார் அப்படின்றது காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த ஏகாம்பரேஸ்வரர் அவரை பற்றி பாடப்பட்டது. இந்த அந்தாதி இப்ப 11ஆம் திருமுறையில 8 அந்தாதிகள் இருக்கின்றன. அதுல இதுவும் ஒரு அந்தாதி. கட்டளை கலித்துறையில அமைந்தது. ஒரு பாட்டிலையும் கச்சி ஏகம்பனை பற்றின குறிப்பு வரும், அந்த திருநாமம் வரும். நிறைய பக்தியும் ஞானமும் கலந்த நூல். அதனால இதை பக்தி பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் அணுகலாம், உணர்வு பூர்வமாகவும் அணுகலாம். அந்த மாதிரி அமைந்த நூல் இது. நிறைய பிரார்த்தனை மாதிரி இருக்கிற பாடல்கள், நமக்கு நேரடியாக உபதேசம் செய்கிற மாதிரி இருக்கிற பாடல்கள். அப்புறம் தத்துவ ஞானம், நிறைய தத்துவ ஞானம், தத்துவ உண்மைகள். அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பா அகத்துறை பாடல்களும் நிறைய அமைந்த நூல் இது. அந்த அகத்துறை பாடல்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல இல்லாம மாத்தி மாத்தி வர மாதிரி இருக்கும். அதையெல்லாம் தொடர்ந்து சிந்தித்தால் இந்த 100 பாடல்களையும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிற மாதிரி அமைந்த நூல் இது. நான் முன்னமே சொன்ன மாதிரி பட்டினத்தார் ஒரு அற்புதமான ஞானி. அவரை பற்றின வரலாற்றுக்கு நம்ம இப்ப போக விரும்பல. ஏன்னா நம்ம இருக்கிற இந்த மணித்துளிகள்ல இந்த பாடல்களை மட்டும் சிந்தித்து அதுல ஆழங்கால் படுவோம் அப்படின்றதுதான் என்னுடைய சிந்தனை. இதுல நான் சொன்ன மாதிரி இந்த 100 பாடல்களுக்குள்ள தொடர்பு, அந்தாதி தொடர்பு இருக்கிறது. சில பாடல்கள் வரிசையா வரப்போ ஒரு கருத்து தொடர்பும் இருக்கும். நம்ம நேரம் இல்லாததுனால எல்லா பாடல்களையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு 15 பாடல்கள் நான் தேர்ந்தெடுத்தேன் இதுல இருந்து. அது நம்மளுடைய சிந்தனைக்கு விருந்தாக இருக்கும், ஆன்மீக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் அவை. ஸோ இந்த பாடல்களை பார்க்குறப்பயே நிறைய அதை பற்றிய குறிப்புகள், நிறைய தலங்களை பற்றி பேச போகிறார், நிறைய வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகள், சில சமூக சிந்தனை உள்ள பாடல்கள், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற ரொம்ப அற்புதமான இலக்கியம் இது. மெய்த்தொண்டர் அப்படின்னு ஆரம்பிக்குது. மெய்த்தொண்டர்னு ஆரம்பிச்சு மெய்த்தொண்டரே அப்படின்னு முடிகிறது. அதனால இந்த மெய்த்தொண்டர் அப்படின்றது தொண்டர்களுடைய பெருமையை சொல்கிற மாதிரியும் இந்த அற்புதமான நூல் அமைந்திருக்கிறது. இதுல இப்போ முதல் பாடலுக்கு போவோம். முதல் பாடல். மெய்த்தொண்டர் செல்லும் நெறியறியேன் மிக நற்பணி செய் கைத்தொண்டர் தம்மிலும் நற்றொண்டு உவந்திலன்
உண்பதற்கே பொய்த்தொண்டு பேசி புறம்புறமே உன்னை போற்றுகின்ற இத்தொண்டனேன் பணி கொள்ளுதியோ கச்சி ஏகம்பனே அப்படின்னு காஞ்சிபுரத்து அந்த ஏகாம்பரேஸ்வரரை பார்த்து கேட்கிறார், என்னுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு. இதுல இது ஒரு முக்கியமான சிந்தனை. அதாவது என்ன பணி செய்யணும் அப்படின்றதான் இந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கிற விஷயம். சிவநெறியில போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதுல என்ன பணி செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இல்ல அந்த பணி செய்தாலும் அந்த பணியை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அதனால நமக்காகவே இந்த பாட்டை பாடின மாதிரி இருக்கு. அதுல இவர் என்ன சொல்றாரு, தன்னை பத்தி சொல்லிக்கிறப்போ, மெய் தொண்டர் செல்லும் நெறியறியேன், அந்த ஞான நெறியில செல்லுகிற வழி எனக்கு தெரியாது, கைத்தொண்டர் தம்மிலும் நற்றொண்டு உவந்திலன் அப்படின்னா அந்த சரியை கிரியை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ஞானம், சரியை, கிரியை இப்படிப்பட்ட நெறிகளிலெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனா உண்பதற்கே பொய்த்தொண்டு பேசி புறம்புறமே, அதாவது நான் என்னுடைய வாழ்க்கைக்கான வாழ்க்கை வியாபாரம், அதுக்காக நான் ரொம்ப ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நடுவுல உன்னையும் போற்றுகின்றேன், இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட. இந்த ஆன்மீக வாழ்க்கையில அந்த ஏக்கம்தான் முதற்படி. நான் உனக்கு பணி செய்ய வேண்டும், என்னுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு கேட்கிற மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான நெஞ்சை தொடுகின்ற பாடல் இது. நான் முதல் 5 பாடல்களை மட்டும் பார்க்கலாம். இந்த முதல் 5 பாடல்கள்ல தொடர்ச்சியா முதல் 5 பாடல்கள் பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னாலே இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி இருக்கிறது இந்த 5 பாடல்கள். இந்த 5 பாடல்களையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை யோசிக்கலாம். 2வது பாடல்ல இறைவனே உன்னை நான் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்னுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயான்னு கேட்டாரு. இப்ப 2வது பாடல்ல நான் உன்னை போற்றுகின்றேன், உன்னை வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்றப்ப இது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கிற பாடல் அது. ஏகம்பனே என்னை ஆள்பவனே, இமையோர்க்கு இறங்கி போகம் பன்னாளும் கொடுக்கின்ற நாயகர், பொங்கும் ஐவாய் நாகம் பொன்னாரம் என பொலிவுற்று நன் நீரணியும் ஆகம் பொன்மாமலை ஒப்பவனே என்பன் ஆதரித்தேன் அப்படின்னு அந்த சிவபெருமான வர்ணிக்கிறப்பயே அவருடைய அன்பு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தெரிகிறது. நல்ல பொன் மாமலை, பொன்னார் மேனியனேன்னு சொல்ற மாதிரி அந்த பொன் மாமலையில வெள்ள வெளையர்னு அந்த திருநீர் அணிந்திருக்கிற அழகு, அந்த நாகங்களை எல்லாம் தன் பொன் ஆரம் போல போட்டு பொலிவுற்று நிற்கின்ற பெருமான், அப்படிப்பட்டவனே என்னை ஆள்பவனே, இமையவர்களுக்கெல்லாம் இறங்கி அவங்களுக்கு போகத்தை கொடுக்கிறவன், அப்படி அவங்களுக்கு போகத்தை கொடுக்கிறவன் தான் எந்த போகமும் வேண்டாம பாம்பை பொன்னாரம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கவன், அப்படிப்பட்டவனை அந்த தியாகேசன், தியாகராஜ பெருமான் சொல்றோம், அந்த மாதிரி தியாகத்துக்கு அடையாளமாக இருக்கிறவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவனை உன்னை நான் ஆதரிக்கின்றேன் அப்படின்னா ஆதரித்து வழுத்துகின்றேன், வாழ்த்துகின்றேன் அப்படி. முதல் பாடல்ல என்னுடைய பணியை ஏற்றுக்கொள்க அப்படின்னு விண்ணப்பித்தார். இப்பொழுது நான் உன்னை வாழ்த்துகிறேன் அப்படின்னாரு. 3வது பாடல்ல தரித்தேன் மனத்து உன் திகழ்தரு நாமம், தடம்பொழில் வாய் வரித்தேன் முரல் கச்சி ஏகம்பனே என்றன் வல்வினையை அறித்தேன், உன்னை பணியாதவர் ஏழமை கண்டு அவரை சிரித்தேன், உனக்கடியார் அடிபூணத் தெளிந்தனனே அப்படின்னு. இப்போ உன்னுடைய திருநாமம், இந்த 5 எழுத்து, அந்த திருநாமத்தை என்னுடைய மனத்துக்குள்ளே தரித்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான வார்த்தை அது. அந்த மனதுக்குள்ளேயே நான் பதித்து கொண்டேன், அதையே எனக்கு தாரகமாக கொண்டேன் அப்படின்றதுனால தரித்தேன் மனத்துள் கச்சி ஏகம்பனே, அதனால என்னுடைய வினைகளையெல்லாம் நான் அழித்து விட்டேன். உன்னை பணியாதவர்கள், அவர்கள் ஏழமை கண்டு அவரை சிரித்தேன் அப்படின்னா அவர்கள்கிட்டேருந்து நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு. உன்னை அடியவர்கள் இல்லாதவர்களிடமிருந்து நான் விலகி இருக்கிறேன். உனக்கு அடியார் அடிபூணத் தெளிந்தனனே, எனக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைத்தது. அது என்ன தெளிவுனா உன்னுடைய அடியவர்களை பணிகின்ற சிறப்பு எனக்கு கிடைத்தது அப்படின்னு. இப்போ படிப்படியா இந்த 3 பாடல்கள்லயே நம்ம பார்க்கிறோம் அவர் என்ன சொல்ல வர்றாரு. பணியை ஏற்றுக்கொள்க அப்படின்னாரு, அப்புறம் உன்னை நான் வாழ்த்துகின்றேன் அப்படின்னாரு, உன்னுடைய திருநாமத்தை தாங்கிக் கொள்கிறேன் என் மனதில், அப்புறம் உன்னுடைய அடியவர்களுடைய அடியை பூணத் தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு. அடுத்த பாடல் 4வது பாடல்ல இப்ப தெளிவுன்னு முடிஞ்சது. இந்த தெளிவு பத்தி மறுபடியும் சொல்றாரு. தெளிதருகின்றது சென்றன் மனம் நின் திருவடிவம், அழிதரு நின் அருட்கு ஐயம் இனி இல்லை, அந்திச் சக்கர் ஒளிதரு மேனியம் ஏகம்பனே என்று உகந்தவர் தாழ் தளிதரு தூளி என்றன் தலைமேல் வைத்த தன்மை பெற்றேன். மறுபடியும் இந்த தொண்டர்களுடைய பெருமையை நினைத்து பார்க்கிறார். இப்ப இந்த தொண்டர்களுடைய தூளி, அந்த தூசு, தொண்டர் அடிப்பொடி அப்படின்லாம் நம்ம சொல்றோம், அந்த தூசு என்னுடைய தலைமேல் வைத்து கொண்டேன், தலைமேல் பட்டது, அந்த தன்மையை பத்தி சொன்னாரு. முதல் வரியில
உன்னுடைய திருவுருவத்தை, திருவடிவம், அந்த திருவடிவத்தின் மேலே என் மனம் செல்கின்றது அப்படின்னு. அப்பனா அந்த திருவடிவத்தினுடைய தியானம், அதை பத்தி சொல்றாரு. அந்த தியானத்தினால வருகின்ற தெளிவு, அதனால தெளிதருகின்றது சென்றன் மனம் நின் திருவடிவம் அப்படின்னு சொன்னார். அவன் எப்படிப்பட்டவன்னா ஒளி தரு மேனியம் ஏகம்பன். அவன் வந்து ஒளிமயமான இருக்கின்ற இறைவன். அதனால அந்த ஒளிமயமாக இருக்கின்ற இறைவனை தியானிப்பதும் மிகவும் எளிது. அப்படி தியானத்துக்கு ஏற்ற உருவமாக இருக்கிறான். அவனை தியானிக்கிறதுனால என் மனசுல அந்த தெளிவு பிறந்தது. அழிதரு நின் அருட்கு ஐயம் நீ இல்லை. அதனால மனசுல ஒரு நம்பிக்கை வருது. சொல்றாரு, இனி உன்னுடைய அருள், உன்னுடைய கருணை பெருகும் அப்படின்றதுல இனிமேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு. இதுவும் ஆன்மீக வாழ்க்கைக்கு, இப்ப இந்த பார்த்துட்டு வர பாடலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இறைவனை பார்த்து பாடுற மாதிரி சொல்றப்பே நம்மளுக்கு அந்த உபதேசம் வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு நம்பிக்கை வரும், அப்புறம் அந்த தியானம் பண்ணுவோம், மனசுல இறைவன் அருள் மேல ஒரு நம்பிக்கை வரும், அப்புறம் அந்த தொண்டர்களுடைய தூளி என்னுடைய தலைமையில் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு மறுபடியும் அந்த தொண்டர் பெருமை வருது. தளிதரு தூளி அப்படின்னு ஒரு அழகான சொற்றொடர். தளினா கோயில், நம்ம கூட தெரியும், ஓணகாந்தன் தளி அப்படின்லாம் கோயிலுக்கு பேர் இருக்கு. அந்த கோயில்ல வலம் வந்த பக்தர்களுடைய தூசி அது வந்து என் தலைமையில் வைத்து கொண்டேன் அப்படின்னு அந்த எளிமையான தன்னுடைய எளிவந்த தன்மையை சொல்கிறார். அப்புறம் 5வது பாடல். பெற்றுகந்தேன் என்றும் அர்ச்சனை செய்ய பெருகு நின் சீர் கற்றுகந்தேன் என் கருத்து இனிதா கச்சி ஏகம்பத்தின் பற்றுகந்து ஏறும் உகந்தவனே படனாக கச்சின் சுற்றுகந்து ஏர்விடை மேல் வருவாய் நின் துணையடியே. இந்த நின் துணையடியே பெற்றுகந்தேன் அப்படின்னு இந்த கடைசி வரியில இருக்கிறதையும் முதல் சொல்லையே நம்ம இணைத்துக் கொள்ளணும். உன் அடியை நான் பெற்று உகந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் என்றும் அர்ச்சனை செய்ய பெருகு நின் சீர் கற்று உகந்தேன். இறைவனுடைய சீர் ரொம்ப பரவிய, ரொம்ப விரிந்தது. அது வந்து விசாலமான பெருமை. அதை வந்து அர்ச்சனை செய்கிறோம், அர்ச்சனை செய்ய செய்ய அவனுடைய பெருமை. அர்ச்சனைன்றது பாட்டு தான். அர்ச்சனை அன்பின் நமக்கு அர்ச்சனை பாடலாகும் அப்படின்னு சிவபெருமானே சொன்ன மாதிரி பெரிய புராணத்தில் வருது. அந்த இறைவனை பற்றி பாட பாட அவனுடைய பெருமை விரிந்து கொண்டே போகிறது. அதையெல்லாம் நான் கற்று உகந்தேன் அப்படின்னு. இப்படி இப்ப நம்ம 11-12 திருமுறையும் நம்ம படிக்கிறப்போ அந்த கற்று உகந்தேன் அதையெல்லாம் படித்து படித்து நம்ம ஆனந்தப்பட முடியும். அந்த மாதிரி என் கருத்தினிதா கச்சி ஏகம்பத்தின் பற்றுகந்து ஏறும் உகந்தவனே. அந்த இறைவன் கச்சி ஏகம்பத்தின் மேல ஒரு பற்றோடு இருக்கிற இறைவன் அவன். சுற்றுகந்து ஏர்விடை மேல் வருவாய். அந்த ரிஷபம் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. அவனுக்கு கொடியும் அதுதான், வாகனமும் அதுதான். அதனால அந்த பெரிய அடையாளம் அதை சொன்னார். அதை பெற்று உகந்தேன் அப்படின்னு. இப்ப அது 5 பாடல்களையும் சேர்த்து சிந்தித்தால் நமக்கு ஒரு அற்புதமான உண்மைகள் எல்லாம், அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படைகள் எல்லாம் தெரிய வந்துடும். அதாவது தொண்டர்கள் மேல அன்போடு இருக்கிறது, என்னுடைய பணி என்ன அப்படின்னு இறைவனிடம் கேட்டு விண்ணப்பித்துக் கொள்வது, அந்த பணியை ஆணவம் இல்லாமல் செய்வது, அப்புறம் இறைவனுடைய திருநாமத்தை தரித்து கொள்வது, அவனை போற்றி புகழ்வது, அவனுடைய திருவடிவத்தை தியானம் செய்வது, அந்த தியானத்தினால் கிடைக்கிற தெளிவு, அப்புறம் இந்த அவனுடைய பெருமைகளை எல்லாம் கற்று உகப்பது, இப்படி வரிசையா அடுக்கிக்கிட்டே வர்றார். இதெல்லாம் கிடைச்சதுன்னா உன் துணையடியே பெற்றுகந்தேன். அப்ப இறைவனுடைய அடியை நம்ம நிச்சயமாக பெற்று உகக்கலாம். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா உகந்தேன் உகந்தேன்னு ஒரு சந்தோஷம், அந்த ஆனந்தம் அதை பற்றி சொல்கிற பாடல் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஆன்மீக வாழ்க்கையே ரொம்ப ஆனந்தமயமானது, இறைவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிற இன்பம் கிடைக்கிறதுன்றதுனால இந்த உகப்பு அதை பற்றி திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இந்த வருது. 4ஆம் பாடல்லையும் நம்ம பார்த்தோம், உன் அருட்கு இனி ஐயமில்லை அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, அதையும் கொடுக்கிற செய்தி அந்த பாடல்லே வருது. இந்த முதல் 5 பாடல்களே ஒரு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து வரிசையா பார்க்க முடியாது, அதனால விட்டு விட்டு சில பாடல்களை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதோட என்னென்ன விஷயங்கள் அந்த பாடல்களுக்கு நடுவுல வருது அப்படின்றதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இப்போ 8ஆம் பாடல். இந்த 8ஆம் பாடல்ல நம்ம கூப்பிட்டு நமக்கு ஒரு செய்தி சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. எப்பவுமே இந்த ஞானிகள் பெரிய அருளாளர்கள் பாடல்கள்லாம் நம்மளை விழித்து நம்மளுக்கு நான் இதை சொல்றேன் நீ இதை கேட்டுக்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுல ஒரு முக்கியத்துவம் அந்த இதுக்கு இருக்கு. இன்டைரக்டா சொல்லாம இப்ப டைரக்டா சொல்றதுனால அதுல ஒரு பெரிய முக்கியத்துவம் அந்த விஷயத்துக்கு இருக்கு. இதுல என்ன சொல்றாரு, நலம் தர நான் ஒன்று சொல்லுவன் கேண்மின் அப்படின்னாரு. அதாவது
நலம் வேண்டும் அப்படிதான் நம்ம எல்லாம் அலையிறோம். அதனால இந்த நலம் தருவதற்கு ஒரு அட்வைஸ் ஒருத்தர் சொன்னாருன்னா, அதுவும் பட்டினத்தார் மாதிரி ஒரு அருளாளர் மகான் சொன்னார், நம்ம நிச்சயம் கேட்போம். அதுல என்ன சொல்றாரு? நலம் தர நான் ஒன்று சொல்லுவன் கேண்மின் நல்லீர்கள், அன்பு கலந்து அரணார் கச்சி ஏகம்பம் கண்டு. நீங்க முதல்ல அன்பு கலந்து மனசுல அன்போட போய் அந்த கச்சி ஏகம்பத்துல அந்த இறைவனை, அரண், அந்த சிவபெருமானை கண்டு அவனை வந்து பூசியுங்கள் அப்படின்றார். பூசித்து நின்மென்களே அப்படின்றாரு. அவனுக்கு பூஜை செய்யுங்கள், வழிபாடு செய்யுங்கள், வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அன்பு கலந்த வழிபாடு. கலந்தரனார் கச்சி ஏகம்பம் கண்டு பூசித்து நின்மென்களே அப்படின்னா அன்போடு சேர்ந்த வழிபாடு. திருப்புகழ் ஞாபகம் வரும் நம்மளுக்கு எல்லாம். அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உய்ந்திட வானாள் வீணாள் படாதருள் புரிவாயே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்வார். அன்போட சேர்ந்து ஆச்சார பூஜை செய்கின்ற தன்மையே எனக்கு கொடு அப்படின்னு. இங்க அந்த மாதிரி சொல்றார். கலந்தரனார் கட்சி ஏகம்பம் கண்டு பூசித்து நின்மென்களேன். என்ன சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இறைவனுடைய சிவபெருமானுடைய வீரச் செயல்கள், அட்ட வீரட்ட செயல்கள் அப்படின்னு இருக்கு, 8 வீரச் செயல்கள். அதுல இந்த 2 வீரச் செயல்களை இதுல சொல்றாரு. கனல் திகிரி சலந்தரன் ஆகம் ஒழிக்க வைத்தாய், தக்கன் வேள்வியெல்லாம் நிலந்தரமாகச் செய்தாய் அப்படின்னு. அதாவது கனல் திகிரி சலந்தரன் ஆகம் ஒழிக்க வைத்தாய்னா, இந்த சக்கராயுதத்தினால சலந்தரன் அப்படின்ற அசுரனை ஒழித்தாய். தக்ஷனுடைய வேள்வி, அது வந்து அகந்தையினால செய்யப்பட்ட வேள்வி, அந்த தக்கனுடைய வேள்வியை நிலந்தரமாக செய்தாய் அப்படின்றது ஒரு அற்புதமான சொல். நிலந்தரம்னா தரைமட்டமாக்கினான் அப்படின்னு இப்ப சொல்றோம். அந்த மாதிரி எப்படி நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் தரைமட்டமாக்குவான், அதுபோல அந்த தக்கனுடைய வேள்வியும் தரைமட்டமாக செய்தான்றதுனால நிலந்தரமாக செய்தாய் என்று பூசித்து நின்மென்களே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நல்ல உபதேச பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இப்போ அடுத்த பாடல் 11ஆம் பாடல். இது பார்த்தீங்கன்னா நான் முந்தைய சொன்ன அகத்துறை பாடல்கள் நிறைய இருக்கும். தலைவன் தலைவி அந்த நாயிகா பாவம் அது அமைந்த பாடல்கள் நிறைய நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்கு. திருக்கோவையார் மாணிக்கவாசகர் பாடினது இருக்க அந்த அகத்துறை பாடல்கள். அதே மாதிரி ஆழ்வார்கள் பாடல்களே நிறைய அந்த அகத்துறை பாடல்கள் நிறைய வரும். அது ரொம்ப அற்புதமான ஒரு இலக்கிய நயம் அமைந்த பாடல்கள் அந்த அகத்துறை பாடல்கள்லாம். இலக்கிய நயமும் இருக்கும், அதுல நிறைய ஆன்மீக உண்மைகள் எல்லாம் மறைந்து இருக்கும். அதுல இருக்க உள்ளுரை பொருள் பார்த்தா நிறைய நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா ஒரு உருவகமா சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த பாட்டுல இந்த 11ஆம் பாடல்ல என்ன சொல்றாரு? தோழி அந்த தலைவனோட சந்திப்பு. அப்போ அந்த தலைவியை பார்க்கணும் அப்படின்னு அந்த தலைவன் தேடிட்டு வரான். அப்ப ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். அதனால அந்த தலைவி இருக்கிற சோலை கிட்ட இந்த இடத்துல ஒரு யானை வந்துதா, யானை போச்சா அப்படின்னு அந்த தலைவன் வந்து கேட்கிற மாதிரி. அதை வந்து தோழி சொல்றா. இந்த மாதிரி இந்த யானை இந்த பக்கம் வந்ததா என்று இந்த தலைவன் கேட்டுக்கொண்டு இங்கு வந்தான் அப்படின்னு அந்த தோழி வந்து தலைவி கிட்ட சொல்லுவா. அது மாதிரி அமைந்த பாடல் இது. பாடல் வந்து ரொம்ப அப்படியே ஒரு படிக்க படிக்க ஒரு தெவிட்டாத பாடல். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல். இதுல என்ன சொல்றாரு? தனமிட்டு உமை தழுவத் தழும்புற்றவர். அதாவது திரு ஏகம்பத்துல நடந்த ஒரு அந்த வரலாறு. திரு ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சி புராணம் அதுல படிச்சாலே தெரியும். சிவபெருமானை வந்து உமையம்மை வழிபட்டப்போ ஒரு கம்பா நதி பெருகி வந்ததுனால அவ அந்த சிவபெருமானை தழுவி கொண்டாள். அப்ப அந்த அம்பாள் உளமகிழ்ந்து தழுவினோன்னு அந்த தழுவலுக்கு சிவபெருமான் நிகழ்ந்து விட்டார். அதனால அந்த அம்பாளுடைய மார்பு தழும்பு அவர் மேல பட்டிருந்தது. தனமிட்டு உமை தழுவத் தழும்புற்றவர் அப்படின்னா அடியவர்களுடைய அன்புக்கு இறங்குகிறவர், நெகிழ்கின்றவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்ற நம்ம நினைச்சு பார்க்கலாம். அதை அந்த மாதிரி தனமிட்டு உமை தழுவத் தழும்புற்றவர் தம் அடியார் மனம் விட்டு அகலா மதிர்க்கச்சி ஏகம்பர் அப்படின்னு ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அதாவது தம்முடைய அடியவர்கள் மனதை விட்டு அகலாதவர் அவர். அந்த கச்சி ஏகம்பர் வான் கையிலை சினம்பிட்டு அகலா களிறு வினாவியோர் சேயனையார் அப்படின்றார். அதாவது அந்த ஒரு கோபமான ஒரு களிறு, அந்த மதம் கொண்ட யானை அப்படின்னு சொல்லலாம். அந்த யானை இந்த பக்கமா போச்சா, களிறு வினாவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ், அந்த எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இங்க வராரு. அந்த களிறு இந்த பக்கம் வந்ததா அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னு அந்த தோழி சொல்றார். அவர் எப்படிப்பட்டவர்னா இதுக்கு ஒரு அழகான உவமை. சேயனையார் அப்படின்ற, அதாவது சேய்னா இந்த இடத்துல குழந்தை, இந்த இடத்துல முருகன், முருகனை போன்று இருந்தார் அப்படின்னு சொல்றார். அது முருகனை பார்த்து நம்ம எல்லாம் சொன்னா சிவபெருமானை போல இருக்கிறார்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சிவபெருமானை பார்த்து முருகன் மாதிரி இருந்தார் அப்படின்னு அந்த சேயனையார்
இந்த பாட்டுல இன்னொரு கவனிச்சிங்கன்னா, உமாதேவியை பத்தியும் பார்த்துட்டோம், முருகனையும் பார்த்துட்டோம். நம்ம சோமாஸ்கந்தர்னு சிவபெருமானையும் அம்பாளையும் நடுவுல முருகரையும் பார்க்குற சோமாஸ்கந்தரா தரிசிப்போம். இந்த பாடல்ல அந்த சோமாஸ்கந்தரோட தரிசனம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. தனமிட்டு உமை தழுவத் தழும்புற்றவர் தம்மடியார் மனம்பிட்டு அகலா மதிர்க்கச்சி ஏகம்பம் வான் கையிலைச் சினம்பிட்டு அகலா களிறு வினாவியோர் சேயனையார். அப்படிப்பட்டவர் புனம்பிட்டு அகலார் பகலாம் பொழுதும் நம் பூங்கொடியே அப்படின்னு. அதாவது வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் வந்து கேட்டுட்டு இங்கேயே நிற்கிறார், போகவே இல்லை நம்மளை விட்டு அப்படின்னு, இந்த இடத்த விட்டு இந்த இடத்துலயே சுத்திட்டே இருக்கார் அப்படின்னு அந்த தோழி தலைவி கிட்ட சொல்ற மாதிரி ஒரு அழகான அகத்துரை பாடல். இதை நம்ம ஆன்மீக வாழ்க்கையோட ஒத்துமைத்து பார்க்கணும்னா, ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு இறைவன் நம்ம தேடி எப்படியாவது வந்துடுவான். அது ஒரு அவனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஏதாவது வேணும், அவ்வளவுதான். நீ என் கோயில் பக்கமா வந்தியா இல்லையா, நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு நம்மளை தேடி அவன் வர மாதிரி வந்துடுவான். வந்துட்டு நம்மளை விட்டு விலகவும் மாட்டான். அதனால்தான் முதல்ல தம்மடியார் மனம் விட்டு அகலா மதிர்க்கச்சி ஏகம்பர் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அதை குறிக்கிற மாதிரி இந்த பாட்டுல அந்த அகத்துறையோட பாடலோட அழகும் வந்திருக்கு. அதாவது களிறு வினாவி நம்ம இடத்தை விட்டு போகாம இந்த பகற்பொழுதுலையும் நம்ம புனம் இது பக்கத்திலேயே நம்ம இருக்கிற இந்த சோலைக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு இந்த தோழி சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இது ஒரு அற்புதமான அகத்துறை பாடல்கள். இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இந்த நான் சொல்ற இந்த 100 பாடல்கள்ல நிறைய வருகின்றன. நமக்கு இப்ப நேரமின்மை காரணமாக எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இதை வந்து அகத்துறை இலக்கியத்துல ஈடுபாடு உள்ளவர்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான பாடல்கள் அமைந்த இலக்கியம் இது. இப்போ அடுத்து 30ஆம் பாடல். இது நான் சொன்ன ஆரம்பிக்கிறப்பே சமூக சிந்தனை அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த உலகத்துல இந்த காலத்துல எப்படி நடக்குது வாழ்க்கை அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு செய்தி இதுல வருது. இதுல என்ன சொல்றாரு, பாட்டை முதல்ல பார்த்துடலாம். அன்றும் பகையடர்க்கும் பரிமாவும் மதமருவி குன்றும் பதாதியும் தேரும் குலவி குடைநிழற்கீழ் நின்றும் புலியினும் கம்பர் நன்னீரு நுதற்கிலரேல் என்றும் அரசும் முரசும் புலியாய் இருநிலத்தே அப்படின்னு. கம்பர் நன்னீரு நுதற்கிலரேல் அப்படின்னா இந்த ஏகம்பர் சிவபெருமான் அவருடைய திருநீற்றை நெற்றியில் அணியாதவர்கள். அப்படிப்பட்ட அரசர்களா இருந்தா அவங்களுடைய அரசு முரசு அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது எப்படிப்பட்ட பெரிய ஆரவாரமான ஆர்ப்பாட்டமான ஆடம்பரமான அரசாக இருந்தாலும் அது வந்து பொலிவு, அதுல வந்து எந்த பொலிவும் கிடையாது. முதல்ல அந்த அரசர்களை பத்தி வர்ணிக்கிறார். அன்றும் பகையடர்க்கும் பரிமாவும் மதமருவி குன்றும் பதாதியும் தேரும் ரஜ கத துரக பதாதி ரத கஜ துரக பதாதின்னு சொல்ற மாதிரி யானைப்படை குதிரைப்படை சேனைப்படை ரதப்படை இதெல்லாம் இருக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய படைகள் எல்லாம் வைத்து கொண்டு அந்த நின்றும் பொலியினும் பெரிய குடை வெண்கற்று குடை பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்து கொண்டு ஆண்டாலும் அந்த சிவபெருமானுடைய திருநீரு நெற்றியில் இல்லை என்றால் அந்த அரசுக்கும் அந்த முரசுக்கும் எந்த பொலிவும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது இங்க திருநீரு அந்த அறச்சிந்தனை தர்ம சிந்தனையை குறிக்கிறது. அதனால அந்த சிவச்சின்னமாகிய அந்த இது இல்லைன்னா அந்த அரசுக்கு எந்த பெருமையும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பாடல் இது. இந்த பாட்டை படித்தோடனே நம்மளுக்கு பெரிய புராணத்தில் வர மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அவருடைய ஞாபகம் வரும். ஏன்னா அவர் அரசனா பதவி ஏற்கிறப்போ எனக்கு இந்த 3 அடையாளங்கள் போதும், திருநீரு, இந்த ருத்ராட்சம், இந்த ஜடைமுடி, இந்த 3ம் போதும்ன்றதுனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பற்றி மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு பாடினார். அந்த மாதிரி இந்த காலத்தில் வந்து அரசு செய்பவர்களுக்கு உங்களுக்கு அறச்சிந்தனையும் ஆன்மீக நெறி அதுல போக வேண்டிய இது இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிற காலம் இது. ஆனா அது எவ்வளவு முக்கியம். அந்த மாதிரி அது இல்லைன்னா புலியா இருநிலத்தே அப்படின்னு இங்க பட்டினத்தார் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த பாட்டு இதுல 32வது பாடல் இது. இதுல இப்போ சமூக சிந்தனையில எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றோம். இதுல யார் உத்தமர், யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர் அப்படின்றதுல விடாது ஒரு தொடர் சர்ச்சைகள், இந்த சச்சரவுகள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இதுல இவரோட பட்டினத்தாரோட பெர்ஸ்பெக்டிவ் அதுல வந்து யார் உத்தமர் அப்படிங்கிறத சொல்றாரு. முதல்ல ரொம்ப மோசமான காரியம் செய்யறவனா இருந்தாலும் அவன் எப்படி இருப்பான், அந்த மோசமான காரியம் செய்யறவங்களை பத்தி சொல்றாரு. படையால் உயிர் கொன்று தின்று பசுக்களை போல செல்லும் நடையால் அறிவின்றி நட்பிடை பொய்த்து குலங்களினும் கடையாய் பிறக்கினும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட். அதாவது பிற உயிர்களை கொன்று
அப்புறம் ரொம்ப பசுக்களை போல செல்லும் நடையால் அறிவின்றி அப்படின்னா ரொம்ப ஒரு இந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தைன்னுலாம் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு அறிவில்லாமல் நடந்து கொண்டு நட்பிடை பொய்த்து நண்பர்கள்கிட்டயே பொய் பேசி அவர்களை ஏமாற்றி அந்த குலங்களினும் கடையாய் பிறக்கினும் அப்படிப்பட்டவராக இருந்தாலும் அப்படின்னா இவங்களையும் உய்வு பெற வைப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா அப்படி பிறக்கினும் கச்சியுள் ஏகம்பத்து எங்களை ஆள் உடையான் கடற்கு அன்பரேல். இந்த காஞ்சிபுரத்துல இருக்க அந்த ஏகாம்பரேஸ்வரர் எங்களை ஆள் உடையான், அவனுடைய திருவடிகளுக்கு அன்பராக இருந்தால் அவர் யாவர்க்கும் உத்தமரே அப்படின்னு. அதாவது எப்படிப்பட்ட இழிந்த நிலையில போனாலும் அவர்களையும் உய்விக்கின்ற தன்மை உடையவன் இறைவன் அப்படின்றதுனால அந்த இறைவனுக்கு அன்பு வந்துவிட்டால் இந்த குறைகள் எல்லாம் அகன்று விடும் அப்படின்றதுனால அப்படி அந்த கழற்கு அன்பை வளர்த்து கொள்கிறவர்கள் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். ஏன்னா அவர்கள் மேலும் மேலும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தீய நெறியிலிருந்து விலகி விடுவார்கள் அப்படின்றதுனால இந்த 32வது பாடல்ல அந்த இது அப்பர் பெருமான் சொன்ன மாதிரி ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அப்படின்னு. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அந்த சிவபெருமானுக்கு அன்பர்களா இருந்தால் அவர்களை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு அப்பர் பெருமான் சொன்ன மாதிரி அமைந்த பாடல். இப்போ ஒரு 35வது பாடல். இது நான் நிறைய நடுவுல பாடல்களெல்லாம் விட்டுட்டு வரேன், ஏன்னா இந்த நேரமின்மை கருதி. ஆனா இந்த பாட்டோட அழகெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இது எல்லா பாடலையும் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல்கள். இப்ப இந்த 35வது பாட்டுல இறைவனுடைய அழகு, அவர் எழிற்கம்பர் அப்படின்னு இந்த இடத்துல அவருக்கு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த எழிற்கம்பர் அப்படின்னு சொன்னப்பே அதோட அழகு தெரியும். அவர் எங்கள் பிரானார்க்கு அழகியவா அப்படின்னு ஒரு பெரிய அதிசய குறியோட இந்த பாடல் முடியுது. அவருடைய அழகுதான் என்ன அப்படின்னு சொல்றது. துணைத்தாமரை அடியும் பவளத்திரள் நன்குரங்கும் பனைத்தோள் அகலமும் கண்டத்து நீளமும் அண்டத்து மின் பிணைத்தாலன சடையும் திரு முக்கனும் பெண்ணோர் பக்கத்து அணைத்தார் எழிற்கம்பர் எங்கள் பிரானார்க்கு அழகியவா அப்படின்னு அந்த அழகுல ஈடுபட்டு ஒரு ஆச்சரியக்குறி அதிசய வியப்போட பாடல் முடியுது. துணைத்தாமரை அடி அப்படின்னா தாமரை போன்ற அவருடைய திருவடிகள். பவளத்திரள் நன்குரங்கும், குரங்குனா தொடை, பவளம் போன்ற திரண்டு இருக்கிற அந்த அழகான தொடைகள். பனைத்தோள் அகலமும் அப்படின்னா தோள்கள், அகலம்னா மார்பு, அந்த அழகான தோளும் மார்பும். கண்டத்து நீளமும், திருநீலகண்டம் நம்ம சொல்றோம் அந்த மிடரு அவருடைய நீலகண்டம். அண்டத்து மின் பிணைத்தாலன சடையும், அவருடைய சடை முடி பார்த்தா மின்னல்கள் எல்லாம் சேர்த்து பிணைத்தது போல இருக்கிறது, அப்படி பளீர்னு ஒளிவிடுகின்ற சடைமுடி. அப்புறம் திருமுக்கண், 3 கண்கள். பெண்ணோர் பக்கத்து அணைத்தார், ஒரு பாகத்துல அந்த உமையம்மை இருக்கிறார், அந்த பெண்ணை அணைத்தவர். அப்படிப்பட்ட எழிற்கம்பர் அப்படின்னு. இந்த பாடலை பார்த்தாலே இது ஒரு வண்ணமயமான பாடல் அப்படின்னு ஒரு வெரி கலர்ஃபுல் சாங் அது. ஏன்னா தாமரை அப்படின்னாரு முதல்ல, அந்த இளஞ்சிவப்பு நிறம், அப்புறம் பவளத்தோட நிறம், அப்புறம் தோளும் மார்பும் பொன் நிறத்துல இருக்கும், கண்டத்துல நீலம், அது நீல நிறம். அப்புறம் அந்த மின் அணைத்தாலன சடையும் அப்படின்னா அது ஒரு மின்னல் நிறத்துல இருக்க அந்த சடை முடி. அப்புறம் பெண்ணோர் பக்கத்து அணைத்தார், பெண் உமையம்மையோ பச்சை நிறத்துல இருப்பா மரகதம் போல, அதனால அந்த மரகத நிறம். இப்படி எல்லா நிறங்களும் சேர்ந்து ஒரு வண்ண கலவை. அதை பத்தி சொல்றப்பே நம்மளுக்கு மனசுல அதோட ஒரு எழில் தோற்றம் ஒன்று உருவாகும். அதனால்தான் அந்த எழில் தோற்றம், அந்த எழிற்கம்பர் எங்கள் பிரானார்க்கு அழகியவா அப்படின்னு அந்த ஒரு ஆச்சரியத்தோட இந்த பாடல் முடியுது. நம்ம தியானத்துக்கு முதலே சொன்னார், இறைவனுடைய திருவுருவத்தை தியானம் பண்ணணும்னு ஒரு அந்த முதல்ல வந்த பாடல்ல பார்த்தோம். தெளிதருகின்றது சென்றன் மனம் நின் திருவடிவம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த திருவடிவ தியானத்துக்கு உகந்த மாதிரி அமைந்த பாடல் இந்த 35வது பாடல். இது நடுவில் இருக்கிற பாடல். ஏன்னா 100 பாடல்கள் அமைந்தன, இந்த 50வது பாடல். இதுல வந்து ஒரு இவ்வளவு நேரம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஆன்மீகத்தில் இது ஒரு நகைச்சுவை கலந்த பாடல். அது இறைவனோட ரொம்ப அன்போட பேசுற மாதிரி, இறைவனை பார்த்து இந்த அன்போட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இடவம் கருக்கென பாயும் உன் சென்னி நகுதலைக் கண்டு இடகஞ்சுவர் மடவார் இருகின்றனர் ஏகம்பத்தீர் படமஞ்சு வாயது நாகம் இறைக்கும் அதனுக்கு முற்பட அஞ்சுவர் எங்கே பழிவந்திடும் பாங்குகளே அப்படின்னு. இந்த சிவபெருமான் பிக்ஷாடன கோலத்துல போனதை வச்சு
நிறைய பாடல்கள் இருக்கும். நீ ஏன் இந்த மாதிரி போய் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பார்க்குற மாதிரி வரும். அந்த மாதிரி பாடுற மாதிரி இருக்கு. அப்புறம் அவர் பிச்சை எடுக்கிற அந்த கோலம், அந்த பிக்ஷாடன கோலம், அதை வந்து நிறைய வேரியஸ் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்க்கலாம். வேறு இதில் வந்து பட்டினத்தார் எப்படி பார்க்குறாருன்னா, நீ என்ன செயல் செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஏற்ற கோலம் இல்லை இது அப்படின்றார். எங்கே பழிவந்திடும் பாங்குகளே, நீ போற இந்த லட்சணத்தை பார்த்தா அவனுக்கு யாரும் பிச்சை போட மாட்டாங்க. அதனால அப்ப ரொம்ப கருணையோட பெருமான் கிட்ட சொல்றாரு, நீ போக செய்யற வேலைக்கு ஏத்த வேஷத்தை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா அது காரணம் சொல்றாரு. உன் கூட இருக்கிற அந்த ரிஷபம் இடவம் கருக்கன பாயும், அது முரட்டு காளை, திடீர்னு பாயும், பக்கத்துல யாரையும் வரவிடாது. உன் சென்னி நகுதலை கண்டு இடகஞ்சுவர் மடவார், பெண்கள்லாம் உனக்கு ஏதாவது பிக்ஷை போடணும்னு வந்தாலும் உன் கையில இருக்கிற கபாலத்தை பார்த்து அந்த கபாலம் சிரிக்கிற மாதிரி இருக்கு, அதை பார்த்து அவங்க பயந்து ஓடிடுவாங்க. ஏகம்பத்தீர் இதையும் தாண்டி சரி போடலான்னு வந்தா படமஞ்சு வாயது நாகம் இறைக்கும், அந்த நீ மாட்டிக்கிட்டு இருக்க அந்த நாகம் எல்லாம் அது வந்து படம் எடுத்து அது ஆடும், இறைக்கும், அது உஸ்ன்னு சத்தம் போடும். இதனுக்கு முற்பட அஞ்சுவர் எங்கே பழிவந்திடும் பாங்குகளை அப்படின்னு, உனக்கு எங்க பிச்சை கிடைக்க போகுது இந்த மாதிரி நீ போனா அப்படின்னு ஒரு நகைச்சுவையோட பாடின பாடல் இது. ஆனா இறைவன் மேல இருக்கிற அந்த கருணை, அந்த இறைவன் மேல இருக்கிற அந்த அன்பு, அந்த அன்பு மீதூர இந்த மாதிரி எல்லாம் பாடுறாங்க. அற்புத திருவந்தாதிலே இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். இப்போ 56வது பாடல், இந்த 56வது பாடல்ல இருந்து ஒரு 10 பாடல்கள், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருத்தலங்களை பத்தின குறிப்பு செய்திகள், செய்திகள் கூட சொல்ல முடியாது, திருத்தலத்தினுடைய பெயர்கள்லாம் வரும் வரிசையா. நான் இதுல ஒரு பாடல் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், இந்த 56வது பாடல். 55லேருந்து 65 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 தலங்கள், சிவஸ்தலங்களை பற்றி சொல்லுவார், வரிசையா அடுக்கிக்கிட்டே போவார். இதுல 56வது பாடல்ல திருவையாறு பத்தி சொல்றாரு. மலையத்து அகத்தியன் அர்ச்சிக்க மன்னி வடகையிலே நிலையத்து அமரது தொழையிருந்தான் நெடுமேறு என்னும் சிலையத்தன் பைம்பொன் மதில் திரு ஏகம்பத்தான் திகழ் நீர் அலையத்தடம் பொன்னிசூழ் திரு ஐயாற்று அருமணியே அப்படின்னு, பொன்னிசூழ் காவிரி நதி சூழ்ந்திருக்கின்ற அந்த திருவையாற்றில் இருக்கிற இந்த அருமணி, அவன்தான் இந்த ஏகம்பத்தான் அப்படின்னு அந்த ஏகம்பத்தானை பத்தி வர்ணிக்கிறார். மலையத்து அகத்தியன் அர்ச்சிக்க மன்னி வடகையிலே நிலையத்து அமரர் தொழையிருந்தான். அந்த கைலையிலே சிவபெருமான் பார்வதி திருமணம் நடந்தப்போ அகஸ்திய முனிவர் வந்து தென்னாட்டுக்கு வந்தார், மலையம் புதிகை மலைக்கு. அதை குறித்து சொல்றது இது. அப்படி அகத்தியர் இங்கிருந்து அர்ச்சிக்க அங்கே வடகையிலே எல்லா அமரர்களும் தொழ நின்றவன் நெடுமேறு என்னும் சிலையத்தன், அந்த மேருமலையை வில்லாக வளைத்தவன். அப்படிப்பட்ட அந்த ஏகம்பத்தில் இருக்கிறவன் திரு ஐயாற்றுக்கு ஒரு அருமணியாக, திருவையாருக்கு ஒரு மணியாக இருக்கின்றான் அப்படின்னு. இப்ப இவர் இந்த 60 தலங்களை பத்தி பாடினார் அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 பாடல்களுக்குள்ள எல்லா பாடலையும் கடகடன்னு அந்த தல பெயர்கள்லாம் ரொம்ப அழகா அடுக்கி வருகிறது. ஆனா அதுல என்ன ஒரு அழகுனா, அப்படி எல்லா தலத்தையும் சொல்லிட்டு இந்த தலத்துல எல்லாம் இருக்கிறவர் வேற யாரும் இல்லை, இந்த ஏகாம்பரேஸ்வரர் தான் அப்படின்னு சொல்றாரு. நீ எங்க வேணாலும் ஏகாம்பரேஸ்வரர் போய் பார்க்கலாம், திருவையாற்றுல பார்க்கலாம். வரிசையா அவர் சொல்கிற ஊர்கள் பார்த்தா திருக்கடவுர், திருமறைக்காடு, திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீசைலம், பருப்பதம், திருமுதுகுன்றம், தில்லை, குற்றாலம், நெய்த்தானம், திருத்துருத்தி, திருப்பழனம், சீர்காழி, இடைமருது, ஆரூர், சோற்றுத்துறை, புகலூர், புறம்பயம், பூவனம், திருவெண்காடு, திருவதிகை, திருவாவடுதுறை, நல்லூர், திருப்பராய்த்துறை, திருவண்ணாமலை. இதுல நான் கொஞ்சம் தான் சொன்னேன், மொத்தம் 60 சிவஸ்தலங்கள் இருக்கு. இந்த தலங்கள் பெயரெல்லாம் சொல்லி சொல்லி என்ன சொல்றாரு, இந்த ஏகாம்பரேஸ்வரர் தான் அங்க இருக்கார். இந்த ஏகாம்பரேஸ்வரர் நீ அங்கேயும் போய் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்றதுனால ஏகாம்பரேஸ்வரர் பார்க்குறப்ப இந்த எல்லா ஸ்தலங்களையும் நினைச்சு கொள்ளலாம், அல்லது ஒரு ஸ்தலத்துக்கு போறப்பையும் ஏகாம்பரேஸ்வரர் நினைத்து கொள்ளலாம். அந்த மாதிரி நம்ம அட்டென்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்றார் அந்த மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் மேல. அப்படி இந்த 56லேருந்து 55லேருந்து 65 பதிகங்கள் ரொம்ப அழகான தல யாத்திரை போகிறவர்கள் நிச்சயமா படிக்கணும். அதே மாதிரி தலங்கள் மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கவங்கலாம் அதை படிச்சு அந்த பாடல்களை படிக்கணும். இதுக்கப்புறம் வர பாடல்கள் நான் முந்தைய சொன்ன அகத்துறை பாடல்கள் விரவி வருகின்றன. நடுநடுல அகத்துறை பாடல் வரும், அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி பாட்டு வரும், இந்த மாதிரி சிவபெருமானுடைய உருவத்தை பற்றின பாடல் வரும், இந்த மாதிரி மாறி மாறி வரும். இன்ஃபேக்ட் இந்த பாடல்களை இந்த வர்ணனைக்கு அப்புறம் நிறைய அர்த்தநாரீஸ்வர கோலத்தை பத்தி நிறைய உமையொரு பாகமா இருக்கிற கோலத்தை வர்ணிச்சு நிறைய அழகான பாடல்கள்லாம் வருகின்றன. இப்போ பாலை நிலம், அந்த பாலை நிலையத்தை பற்றி நிறைய பாடல்கள் வருகின்றன இதுக்கப்புறம், இந்த 65வது 65வது பாடலுக்கு அப்புறம்.
ஏன்னா இந்த பாலை நிலம் பத்தி அகத்துறையில அது ஒரு திணை. அதாவது இந்த தலைவன் தலைவி ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பாலைவனம் வழியா போறாங்க, உடம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரு வீட்டுக்கும் தெரியாம அவங்க தனியா போறது. அப்போ ஒரு பாலைவனத்தை தாண்டி போகணும். பாலைவனத்தை தாண்டி போய் வேற ஏதாவது ஒரு நகரத்தை அடைவார்கள். அது ஒரு பெரிய கஷ்டமான அந்த பாலை நிலத்தை தாண்டி போகணும். அப்போ அந்த தலைவன் தலைவிக்கு நல்ல இதமான வார்த்தைகளை சொல்லி கூட்டி கொண்டு வந்து, அப்புறம் அதை பாரு இந்த ஊர் வந்துட்டோம், இந்த நம்ம அடைய வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டோம் சொல்கிறது. அதை படிச்சாலே நம்மளுக்கு அந்த அது இருக்கிற உள்ளுரை நம்மளுக்கு இமீடியட்டா புரியும். அதாவது என்னன்னா, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில சில சமயம் கஷ்டமான தருணங்களை எல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கும். கஷ்டமான யாத்திரையாக சில சமயம் இருக்கலாம். அப்போ அந்த இறைவன் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டே வருவான். அந்த பாலை நிலத்தை தாண்டி பிறகு நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போக போகிறோம். அந்த மாதிரி சொல்லப்படுகிறது இந்த பாலை திணை அப்படின்றது. அதை பற்றி நிறைய பாடல்கள் வருகின்றன இதுல. இப்போ அதனால அடுத்த பாடலுக்கு போவோம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பாலை நிலம் வழியா வராங்க தலைவனும் தலைவியும். பாலை நிலம் வழியா ரொம்ப கஷ்டமான அந்த யாத்திரை பிரயாணம். அதை தாண்டி வந்து கடைசியா இந்த கச்சி ஏகம்பத்துக்கு வந்துட்டாங்க. ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற அந்த காஞ்சிபுரம் வந்தோன்னே, இந்த கச்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது பார், இந்த காஞ்சிபுரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார் அப்படின்னு தலைவிக்கு இந்த தலைவன் சுட்டி காட்டுகிறான். அந்த மாதிரி பாடல் இது. சிறைவண்டு பாடும் கமலக்கிடங்கிவை, செம்பழுக்காய் நிறைகொண்ட பாளைக்கமுகின் பொழில் இவை, தீங்கனியின் பொறைகொண்ட வாழை பொதும்பு இவை, புன்சடை ஏகம்பனார் நரைகொண்ட பூங்கச்சு நாடெங்கும் இவ்வண்ணம் நன்னுதலே. அப்படி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த தலைவி கிட்ட சொல்றான் தலைவன், இங்க பார், இந்த அழகான வண்டுகள் பாடுகின்ற தாமரை மலர்கள் இருக்கிற இந்த தடாகங்களை பார், இந்த கமுகு மரங்களுடைய பொழில் அப்படிப்பட்ட இந்த சோலையை பார், தீங்கனியின் பொறைகொண்ட வாழை பொதும்பு அந்த வாழை தோட்டங்களை பார், இந்த மாதிரி ஏகம்பனார் நரைகொண்ட பூங்கச்சு நாடெங்கும் இவ்வண்ணம் நன்னுதலே. இந்த பூங்கச்சி, இந்த கட்சியினுடைய நகரம் முழுக்க, இந்த நாடு முழுக்க இப்படிதான் இருக்கும். சோலை வளம், நீர் வளம் அதெல்லாம் நிறைந்த இடம் இது அப்படின்னு அந்த இடத்தோடைய பெருமையை தலைவன் வந்து தலைவிக்கு சொல்லுகிறான். அப்போ நம்மளுடைய ஆன்மீக பயணத்தின் முடிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு இறைவனே நமக்கு சுட்டி காட்டுகிற மாதிரி, இவ்வளவு தூரம் கஷ்டமான பாதையை கடந்து வந்தோம், இனிமேல இந்த ஆனந்தமான இந்த ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறோம், இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்த பாடல். கட்சியை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்றதையே வந்து 75லேருந்து நான் ஒரு பாடல் தான் இப்போ உங்களுக்கு சுட்டி காட்டினேன். 75வது பாடல்லேருந்து 85வது பாடல் வரைக்கும் இந்த பாலை நிலத்தை தாண்டி இந்த கட்சியை அடைந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த காஞ்சிபுரத்தினுடைய அழகை சொல்கிற பாடல்கள். அதுல எல்லாம் வந்து அந்த நீர்வளம், அங்க இருக்கிற அந்த சோலைகள், அங்க இருக்கிற அந்த பூக்கள், இந்த பறவைகள், வண்டுகள், இதெல்லாம் பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லுகின்ற பாடல்கள். அப்புறம் இது சொல்றப்போ இந்த இடத்துல ஒரு பாடல், முழு பாடலையும் நான் சொல்லலை, அந்த பாடல்ல ஒரு பகுதி சொல்றேன். வளமாப்பொழில் திரு ஏகம்பம் மற்றது வந்து இறைஞ்சி உளராவது படைத்தோம் மடவாய் இவ்வுலகத்துள்ளே. இந்த பொழில் வளம் நிறைந்த இந்த கட்சிக்கு நாம் வந்து விட்டோம், வந்து இறைஞ்சி உளராவது படைத்தோம் அப்படின்னு சொல்றார். உளராவது படைத்தோம்னா இந்த உலகத்துல பிறந்த பயனை அடைந்து விட்டோம், மடவாய் இவ்வுலகத்துள்ளே அப்படின்னு. ஸோ எல்லாம் நம்ம இந்த பிறந்த பயனை அடைந்தோம் அப்படின்னு இந்த திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதையில பட்னத்தார் சொல்றது, இந்த பாலை நிலத்தை தாண்டி நீ இந்த கட்சிக்கு வந்தவுடனே நீ பிறந்த பயனை அடைந்து விட்டாய், உளராவது படைத்தோம் மடவாய் உலகத்துள்ளே அப்படின்னு இந்த கட்சியினுடைய பெருமையை சொல்லுகிற பாடல். இப்போ நிறைவா இருக்கிறத பார்ப்போம். இது 99வது பாடல். இதுல பட்னத்தார் என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டெல்லாம் நான் பாடல, இதெல்லாம் இறைவன் அவன்தான் என்னை பாட வைத்தான் அப்படின்னு. காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே, பாட்டுவித்தால் யாரொருவர் பாடாதாரேன்னு சொல்ற மாதிரி இந்த இறைவர் தான் என்னை காட்டி வைத்தார், அவருடைய திருவடியை அவர்தான் எனக்கு காட்டி வைத்தார், அவர் மேல் அன்பை பூட்டி வைத்தார், என்னை இந்த பாடலை பாட வைத்தார் அப்படின்னு சொல்றத பாட்டி வைத்தார் அப்படின்றார். இந்த பாட்டை பார்த்துடலாம் இப்போ. காட்டி வைத்தார் தம்மையாம் கடிப்பூ பெய்ய, காதல் வெள்ளம் ஈட்டி வைத்தார் தொழும் ஏகம்பர் ஏதும் இல்லாத எம்மை, பூட்டி வைத்தார் தமக்கு 50 பெற்று 10 பாட்டி வைத்தார்
பரவித்தொழுவாம் அவர் பாதங்களை. 10 பாட்டி வைத்தார் அப்படின்றார். இந்த 10 பாட வைத்தார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 10 அப்படின்றது 8 தொகை சங்க இலக்கியம், 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. ஆனா இந்த 100 பாடல்களுக்கு பட்டினத்தார் வந்து 10 சொல்றாரு. ஏன்னா 10 பாடினதுனாலதான் அதுக்கு 10 பேரு. இங்கேயும் அந்த மாதிரி இது 100 பாடல்கள் உடையதுனால இதையும் 10 அப்படின்றார் பட்டினத்தார். இந்த 10 என்னை பாட வைத்தார் அப்படின்றதான் 10 பாட்டி வைத்தார். அப்படிப்பட்டவருடைய பாதங்களை நாம் பரவி தொழுகின்றோம் அப்படின்னு. இந்த ஏதுமில்லாத எம்மை பூட்டி வைத்தார் தமக்கு அன்பது பெற்று அப்படின்ற இந்த சொற்றொடர் ரொம்ப அழகா இருக்கு. ஏதுமில்லாத எம்மைனா எந்த தகுதியும் இல்லாத என்னை அவர் மேல் அன்பு அவனருளாலே அவன் தாழ்வணங்கின்னு சொன்ன மாதிரி அவரே என்னை அவன் மேல் அன்பு செய்ய வைத்தார், அந்த அன்பை பூட்டி வைத்தார் அப்படின்னு இறைவன் கிட்ட அந்த சரணாகதி பண்ண அற்புதம் இதுல தெரிகிறது. அவரே தம்மை காட்டி வைத்தார், இந்த காதல் வெள்ளம் ஈட்டி வைத்தார், அன்பை பூட்டி வைத்தார், இந்த 10 இந்த பாடலை பாட்டி வைத்தார், இந்த பாட வைத்தார். அதனால பரவி தொழுவாம் அவர் பாதங்களே அப்படின்னு ரொம்ப அற்புதமான இந்த 91வது பாடல். இதுதான் ஒரு விதத்துல நிறைவு பாடல் மாதிரி. ஏன்னா 100வது பாடல் வந்து 100 பயன் அந்த மாதிரி இருக்கிற பாடல் அது. இதுக்கு முன்னாடி 98வது பாடல், அதையும் நான் முழுக்க சொல்லலை, அதுல ஒரு பகுதியை மட்டும் சொல்றேன். இன்று செய்வோம் இதனில் திரு ஏகம்பர்க்கு எத்தனையும் நன்று செய்வோம் பணி அப்படின்றார். அதாவது எவ்வளவோ விஷயங்களை சொல்லிட்டார் இது வரைக்கும், 98 பாடல் வரைக்கும். இப்ப பட்டினத்தார் எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னா, இன்று செய்வோம், இது எல்லாத்தையும் இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நாம இன்னைக்கே செய்வோம், இன்று செய்வோம். இதனில் திரு ஏகம்பர்க்கு எத்தனையும் நன்று செய்வோம். இந்த திரு ஏகாம்பரேஸ்வரருக்கு எத்தனை விதமான பணிகள் உண்டோ அதை எல்லாவற்றையும் செய்வோம். இதனில் திரு ஏகம்பர்க்கு எத்தனையும் நன்று செய்வோம் பணி. நம்ம முதல் பாடல்லையே பார்த்தோம், என் பணி கொள்ளுதியோ கட்சி ஏகம்பனே அப்படின்னு தான் கேட்டாரு. என்னுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாகன்னு கேட்டாரு. இப்போ ரொம்ப உறுதியோட இந்த 98வது பாடல்ல எத்தனையும் நன்று செய்வோம், ஏகம்பர்க்கு எத்தனையும் நன்று செய்வோம் பணி அப்படின்னு. ஒரு விதத்துல ஒரு அற்புதமான நிறைவு இது. என்ன பணி அப்படின்னு ஆரம்பிச்சாரு, இப்போ ஒரு உறுதியோட எல்லா விதமான பணிகளையும் நாம் நன்று செய்வோம், அதையும் இன்று செய்வோம் அப்படின்னு இந்த 98வது பாடல்ல சொல்லிட்டு, இந்த மாதிரியெல்லாம் என்னை பாட வைத்தான் பெருமான், அவன் மேலே எனக்கு அன்பை வரவழைத்தான், அவனே அந்த அன்பை பூட்டி வைத்தான், தன்னை காட்டி வைத்தான் அப்படின்னு அந்த சந்தோஷத்தையும் சொல்கிற பாடல் அது 99வது பாடல். இப்போ இறுதி பாடல் இது. பாதம் பரவியோர் பித்து பிதற்றினும் பல்பிணியும் ஏதம் புகுதா வகையருள் ஏகம்பர் ஏத்தனவே போதம் பொருளால் புலியாத புன்சொல் பனுவல்களும் வேதம் புலியும் பொருளாம் எனக்கொள்வர் மெய்த்தொண்டரே. நம்ம முந்தைய பார்த்தோம், மெய்த்தொண்டர்னு ஆரம்பிச்சது இந்த திருவந்தாதி, இப்ப மெய்த்தொண்டரே அப்படின்னு முடிகிறது. இதுல அவையடக்கம், இந்த இறுதி பாடல் வந்து அவையடக்கம் மாதிரி இருக்கிறது, 100 பயன் மாதிரியும் இருக்கிறது. இதுல என்ன சொல்றாரு, தன் பாடின இந்த பாடலை, இது போதம் பொருளால் புலியாத புன் சொல் பனுவல், ரொம்ப பெரிய உயர்ந்த சொற்கள்லாம் இல்லை, இந்த அப்படி இல்லை. அதே மாதிரி பொருளும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தன்னை பத்தி அந்த அவையடக்கத்தினால அந்த மாதிரி சொல்றாரு. போதம் பொருளால் பொலியாத புன்சொல் பனுவல்கள். ஆனா அப்படிப்பட்ட பனுவலா இருந்தாலும் வேதம் பொலியும் பொருளாம் எனக்கொள்வர் மெய்த்தொண்டரே. மெய்த்தொண்டராக இருக்கிறவர்கள் இந்த திருவந்தாதியை வேதம் பொலிகின்ற பொருள், அதாவது வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள், அந்த மறைப்பொருள்கள் எல்லாம் பொலிகின்ற பொருளை உடையது அப்படின்னு கொள்வார் மெய்த்தொண்டரே அப்படின்னாரு. இதை வந்து முதல் பகுதியில் என்ன சொல்றாரு, பாதம் பரவியோர் பித்து பிதற்றினும் பல் பிணியும் ஏதம் புகுதா வகையருள் ஏகம்பர். அதாவது எந்த துயரமும் நோய்களும் அண்டவிடாமல் செய்கின்ற ஏகம்பர் அப்படின்னார். பாதம் பரவி, அவருடைய பாதத்தை பரவி பித்து கொண்டு பிதற்றினால் நமக்கு எந்த துயரமும் துன்பமும் நோயும் வரவிடாமல் அருள்கின்ற அந்த ஏகம்பர், அவருடைய புகழ் இது. அவரை புகழ்ந்து பாடிய இந்த பாடல் இது வந்து பெரிய பொருள் நயமோ சொல் நயமோ இல்லாத பனுவலா இருந்தாலும் இதை வேதம் பொலிகின்ற பொருள் என்று மெய்த்தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னாரு. இந்த இறுதி பாடலை பார்க்குறப்ப சிவஞான போதத்தினுடைய ஞாபகம் வருது. ஏன்னா அதுலேயும் இறுதியா 12 சூத்திரங்கள் அந்த நூற்பாக்களை பாடிட்டு மெய்கண்டார் கடைசியா ஒரு அவையடக்கம் அல்லது நூற்பயன் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். அதுல என்ன சொல்லுவாரு, எம்மை தம்மை உணர்ந்து தமையுடைய தம் உணர்வார் எம்மை உடையார் அப்படின்னு சொல்லியிருப்பார். எம்மை இகழார். இதுல சொல்ற மாதிரி
தன்னையும் உணர்ந்து தன் தலைவனையும் உணர்ந்து கொண்ட அந்த அன்பர்கள், அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள், நான் பாடிய இந்த பாடலை ஏற்றுக்கொள்வார்கள்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இங்க பட்டினத்தார் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் அதை படைத்து விட்டு ரொம்ப எளிமையே வடிவமாக என்ன சொல்றாரு, இது ஒரு புன்சொல் பனுவல், ஆனாலும் இதை மெய் தொண்டர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு. ஏன்னா இது சிவபெருமானு அந்த ஏகாம்பரேஸ்வரரை ஏத்தி பாடிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இந்த இலக்கியம் பற்றி படித்தாலே நம்மளுக்கு ஏகாம்பரேஸ்வரருடைய பெருமை, கச்சி ஏகாம்பரேஸ்வரருடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிய வரும். அது தவிர நிறைய சிவநெறியில் செல்லுவதற்குரிய எல்லா விஷயங்களையும் இதில் தெரிந்து கொள்ளலாம். சிவஸ்தலங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். அகத்துறை இலக்கியத்தினுடைய நயங்கள், அந்த நயங்களை எல்லாம் பார்க்கலாம். அப்படி எல்லா விதத்திலையும் ரொம்ப உயர்ந்த நூலாக இருக்கிறது. இந்த ஏகாம்பரேஸ்வரர் பெருமையை பற்றி நம்ம தெரியாத சிவ பக்தர்கள் யாரும் இருக்க முடியாது. ஞானசம்பந்த பெருமான் கச்சி ஏகம்பரை பற்றி சொல்றப்போ, கருவார் கச்சி திருவேகம்பத்து உருவாயென்ன மறுவாவினையே, படமார் கச்சி திருவேகம்பத்து உடையாயென்ன அடையாவினையே அப்படின்னு இந்த 10 பாடல்கள்ல இந்த வினை அடையாது, ஏகாம்பரேஸ்வரனை அடைந்தால் அந்த வினை அடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. படமார் கச்சி திருவேகம்பத்து உடையாய் என்ன அடையாவினையேன்னு சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான ஸ்தலம் அது. அப்பர் பெருமானும் அதே மாதிரி கூற்றுவன்கான் அப்படின்ற திருத்தாண்டகத்துல ஒரு அந்த பாடலுடைய மகுடத்திலையும் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தானே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால அப்படி நம்மளுடைய எல்லாருடைய சிவபக்தர்களுடைய எண்ணத்திலும் இருக்கின்ற அந்த ஏகம்பன் மேல உருகி பட்டினத்தார் பாடிய இந்த 100 பாடல்கள். அந்த ஏகாம்பரேஸ்வரருடைய பெருமையை பத்தி காஞ்சி புராணம் அப்படின்னு ஒரு தல புராணமே இருக்கு. அந்த தல புராணத்துல முதல் பாடல்ல பாயிரம்லாம் முடிந்தோன்னு முதல் பாடல் சிவஞான முனிவர் அவர் எழுதினது அந்த காஞ்சி புராணம். தல புராணங்கள்லே ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து உடைய புராணம் அது. அதுல காஞ்சி தலத்தை பத்தி சொல்றப்போ, பணங்கொள் பாம்பணி கம்பனார் பனிவரை பயந்த அணங்கினோடு என்றும் அமர்ந்தினிது அரசு வீற்றிருக்கும் உணங்கரும் புகழ் காஞ்சி அப்படின்பார். அந்த சிவபெருமானும் உமாதேவியும் என்றும் அரசு வீற்றிருக்கின்ற அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அரசு செய்கின்ற அந்த புகழை உடைய அந்த காஞ்சி. அந்த ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடியிருக்கார். அந்த ஏகாம்பரேஸ்வரர் மேல, அந்த கச்சி ஏகம்பர் மேல அமைந்த இந்த அற்புதமான சிற்றிலக்கியம், பெயர்ல தான் சிற்றிலக்கியம், ஆனா இது பொருளை பத்தி பார்க்கறப்ப இது ஒரு பேர் இலக்கியம். அப்படிப்பட்ட இந்த நூலை சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்கள் 15 பாடல்களிலும் பல கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். 30ஆம் பாடலில் வந்த சமூக கருத்தையும் இறைவனின் பிச்சாடனார் கோலத்தையும் மிக அழகாக எளிமையான நடையில் எடுத்துரைத்தார். ஏதும் இல்லாத எம்மை பூட்டி வைத்தார் என்ற சொற்றொடரை விளக்கிய விதம் மிக அருமையாக இருந்தது ஐயா. காஞ்சிபுரம் மற்றும் ஏகம்பருடையார் பற்றிய கருத்துக்கள் சிந்தனைக்கு மிக காஞ்சிபுராணம் மற்றும் ஏகம்பருடையார் பற்றிய சிந்தனைகள் மிக அருமையாக நானும் புரிந்து கொள்ளும்படி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்ட இணைய அன்பர்கள் யாவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வை காண சாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.